தனுஷ் அவரு சமீபத்துல பேசினத பார்த்து விஜய் அவர் மாதிரி மாறணும்னு ட்ரை பண்றீங்களா? நீங்களும் அரசியல் ஆசையில இருக்கீங்களா? எத்தனை பேர் தான் விஜய் அவரை அடிக்க வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை வச்சு சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா இப்ப அவரை ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ராயன் படத்தோட 2 தேசிய விருதுகள் தானாகவே கிடைச்சிருக்குன்னு தனுஷ் அவரு தெரிவிச்சிருக்காரு. ஒரு தமிழனா எனக்கு 2 தேசிய விருது கிடைச்சிருக்கிறது கூறி தனுஷ் அவரு யாரும் தட்டி கொடுக்கலனாலும் தட்டி விடாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அதே போல ரசிகர்களோட விமர்சனங்களையும் கட்டாயம் மதிக்கிறான்னு சொல்லியிருக்காரு. தனுஷ் அவர் இயக்கி நடிச்ச ராயன் படத்துக்கு 2 தேசிய விருது சில நாளுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டுச்சு. சிறந்த படம் மற்றும் நடிகர் அப்படின்னு 2 விருதுகளை அவரு வாங்கியிருக்காரு. ராயன் படம் ரசிகர்கள் கிட்ட கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கிறது ரசிகர்கள் கிட்ட விமர்சனத்தை பெற்றிருக்கு. இந்த நிலையில தனுஷ் அவருடைய பிறந்தநாள் விழா திருவள்ளூர்ல நடந்துச்சு. இந்த விழாவில் தனுஷ் அவரு தன்னோட ரசிகர்களோட நலத்திட்ட உதவிகளை செஞ்சாரு. இதுக்கப்புறம் தனுஷ் அவர் பேசும்போது ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. இந்த வருஷம் ராயன் படத்தை விட தேசிய விருது பெற தகுதியான பல படம் நிச்சயமா இருக்கும். அந்த படங்கள்ல ரசிகர்களுக்கு அதுக்கான அதிருப்தியை காண்பிச்சிருப்பாங்க. அதை நான் ஏத்துக்கிற மதிக்கிற. ராயன் படத்தை விடவும் மெய்யழகன் மற்றும் மகாராஜா சிறந்த படங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கணாக்காலம் ரிலீஸ் ஆகியது. அப்ப நான் சின்ன பையன், அதனால எனக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நானும் நம்பிட்டேன், ஆனா கிடைக்கல. புதுப்பேட்டை படத்துக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க, ஆனா கிடைக்கல. அதே போல மயக்கம் என்ன, ரஞ்சனா, வடசென்னை, மரியான், கர்ணன் படத்துக்கு தேசிய விருது கிடைக்கல. அப்பெல்லாம் யாரும் அத பத்தி ஏன் பேசல? இன்னைக்கு 90% எதிர்க்கிறீங்க, அப்ப 10% கூட ஆதரவு கொடுக்கல. சில விஷயங்கள் முயற்சி பண்ணாலும் கிடைக்காது, அது தானா அமையும். அப்படி இந்த விருதும் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த முறை எனக்கு இது அமைஞ்சிருக்கு. அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களோட உழைப்பு உண்மையான உழைப்பு. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. எனக்கு தேசிய விருது கிடைக்காத போது யாருமே ஏன் அத பத்தி பேசல அப்படின்னு தனுஷ் அவர் பேசியிருக்காரு. தனுஷ் அவர் இவ்வளவு தூரம் எமோஷனல் ஆகி இந்த விஷயத்த சொன்னது சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலுங்க. ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன், நிச்சயமா மதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறதால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன், ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க, ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் 3 மயக்கம் என்ன, மரியான், காஞ்சனா, வடசென்னை, கர்ணன், 3 மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன். ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிச்சு. அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு உண்மையான உழைப்பு. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க.
நிறைய பேர் நீங்க என்ன விஜய் ஆக முயற்சி பண்றீங்களா? ஒரே ஒரு முதலமைச்சர் விஜய் அவர் மட்டும்தான் இருக்க முடியும். அரசியலுக்கு வரலான்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சா? ஓ, அரசியலுக்காக இந்த மாதிரி மேடையில வசனங்கள் பேசுறீங்களா? இப்படி தேவையில்லாத சில கேள்விகளை வச்சு இப்பவே தனுஷ் அவரை தேவையில்லாத வார்த்தைகளால திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இதுக்கெல்லாம் என்ன பதிலடி கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்பெல்லாம் யார் என்ன பேசினாலும் நேரடியா தனுஷ் அவர்கள் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ரசிகர்களும் அது ரொம்ப வரவேற்கிறாங்க.